நண்பர்களே, எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்கில இந்த மாரி லென்த்தா பைப் வந்து வச்சிருப்பாரு. இது எதுக்காக இது மாரி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒயர் தள்ளி சில வேலைகளுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அது லென்த்தா வைக்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் பார்க் அதாவது பார்த்தீங்கன்னா, பூச்சி வேல வந்து எவ்வளோ பூசுவாங்கன்னு தெரியாது. அதனால லென்த்தா வச்சு சிமெண்ட் இது உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேப்லாம் சுத்தி வச்சிருப்பாரு. பூச்சி வேல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்ட பிறகு இந்த மாரி பைப் வந்து நிக்கும். இந்த மாரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப்ப இந்த மாரி நம்ம பிளேடர்ல வெட்டி எடுத்துட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி பார்த்துடலாம். பட்டி வந்து இந்த பைப்புக்குள்ள போகாத மாரி 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். அதுவே நீங்க இந்த மாரி லென்த்தா விட்டுட்டு அது என்னன்னு தெரியாம அப்படியே சுத்தி சுத்தி பட்டி பார்க்கறதுக்கு 2 கோட்டிங் பட்டி பார்க்கணும். தேய்க்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். பிரைமர் அடிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். கலர் அடிக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்ட பிறகு எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சுத்தியால ஒரு கிறுக்குனாருன்னா அந்த பைப்பும் உடையும். அந்த இடமும் டேமேஜ் ஆகும். அப்ப மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க டச் அப் பண்ணலாம் பார்க்குற மாரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெட்டி எடுத்துட்டு வேலைய செஞ்சீங்கன்னா, வேலை வந்து குயிக்கா முடியும். ஈஸியா இருக்கும். ஃபினிஷிங் பக்காவா வரும். எலக்ட்ரிஷியனுக்கு வேலை வந்து மிச்சமா இருக்கும். அதே மாரி நம்மளுக்கு இந்த இடம் டேமேஜ் ஆகாத இருக்கும். முக்கியமா என்ன கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து உள்ள போகாத மாரி வேலைய செய்யணும்.